ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்னாப்சீட் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆப்பு. நான் இப்போ இங்கே வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்னாப்சீட்னு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணணுன்னு இந்த மாதிரி தான் வரும். ப்ளஸ்ன்னு ஒன்று அமுக்குன ஒன்று உங்கள் ப்ரொஃபைலில் போனோன்னா நான் சும்மா நான் நல்லா இருக்காத ஃபோட்டோவை நான் உங்களுக்கு எடிட்டிங் பண்ணி காட்டுறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு எப்படி எடிட்டிங் ஆகுதுன்னு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாற்றிக்கிறது எல்லா ஆப்ஷனும் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே வைக்கேன், பாருங்கள் என்ன மாதிரி வருதுன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்னோடய அந்த இது சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. பாதி உங்களுக்கு எவ்வளோக்குள்ளே ஒயிட் அடிச்சிருந்துச்சோ அதை ஓகே டூல்ஸு எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃபு இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணுறது அந்த மாதிரி கட் பண்ணிட்டு அடுத்து மறுபடியும் டூல்ஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு இந்த ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சைடு அந்த லெஃப்ட்டு ரைட்டு போய்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் டூல்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நல்லா கிளியராக தெரியும். இப்போ தர்மான்னு ஒன்று இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே பல ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மூவி எடிட்டிங் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக நிறையா வரும். இப்போ நீங்கள் தேவையில்லைன்னா அந்த இண்டு பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா ரிவைஸ் வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா HDR பேஸ் அந்த இப்போ வந்துடும். இப்போ வந்து நீங்கள் ஆப்ஷன் கொஞ்சம் இறக்கிக்கலாம், ஏற்றணும் இந்த மாதிரி ஏற்றிக்கலாம். நம்ம எடிட்டிங் பண்ணுற இதில் தான் இருக்குது எல்லாமே. நம்ம அப்படியே நார்மலாக பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த ப்ரொஃபைல் வந்து மாட்டிக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆஃபு. இப்போ உங்களுக்கு வந்து டிசைனிங் மட்டும்தான் வரும் நல்லா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இது வேணாம், எங்களுக்கு வேறு மாதிரி எந்த மாதிரி தேவைப்படுதுன்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பாயிண்ட் ஏற்றினீங்கனாலே போதும், கொஞ்சம் கிளியரன்ஸ் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ் ப்ளூவர், உங்களுக்கு எந்த மாதிரி ப்ளூவர் வேணும், இந்த இடம் மட்டும் வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த இடம் மட்டும் வேணும், மற்ற இடம்லாம் ப்ளூவர் வேணும்னா அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்ஸ், உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ரேம் வேணும், இந்த மாதிரி வேணுமா, இந்த மாதிரி ஃப்ரேம் மாற்றிக்கலாம். இது நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு ஓகே பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோனல் கண்ட்ராஸ்ட்னு ஒன்று வருது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் பண்ணுறது 50+. இப்போ உங்களுக்கு அதிலே தெரியும் 30+ வரும். இதில் இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஓகே, பாய்.